அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலையும் நம்ம கிட்னி ஸ்டோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதனால கிட்னி ஸ்டோன் வருது, அவங்களோட சிம்டம்ஸ் என்ன, அதோட பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி சரியாக குடிக்கிறது இல்லை, ரெண்டாவது சிறுநீர் கழிக்கிறது இல்லை, டிலே. இப்போ காலையில் குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னா சாயந்தரம் வீட்டுக்கு வந்து தான் யூரின் போகிற குழந்தைகளும் இருக்காங்க. ரெகுலராக போகிறவங்கள பற்றி பேச்சே இல்லை. கிட்னி ஸ்டோன் இல்லாதவங்கள பற்றி நமக்கு என்ன கவலை, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்கள பற்றி தான் கவலை. ஏன் வருது, எப்படி சிம்டம்ஸ், வலி இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா யூரின் நீர் சுருக்கு, நீர் கடுப்பு வந்துடும், எரிச்சல் வரும், சூடாக யூரின் போகும், கொஞ்சமாக போகும், ஆனால் திருப்பி யூரின் போகாது. திருப்பி ரூமில் உட்காருவார், யூரின் போன போல் இருக்கும், போனால் கொஞ்சம் தான் போகும், சரியாக போகாது. அப்புறம் வலி, வேதனை. அதுக்கப்புறம் யூரின் ப்ரௌன் கலராக போகலாம், ரத்தம் கலந்து போகலாம், பால் மாதிரி போகலாம், மோர் மாதிரி போகலாம், திரியா தயிர் மாதிரி போகலாம். இது குழந்தைகளுக்கும் இருக்குது, ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. அப்போது கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது ஆண் பெண் குழந்தைகள் அனைத்து வயதினருக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி சமூகத்தில் ரொம்ப பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அது காரணம் யார்? இப்போ எனக்கு கிட்னி ஸ்டோன்னா நான் தான் காரணம். அந்த மாதிரி முக்கியமாக கவனிக்கணும். நல்ல உணவுகளை சாப்பிடணும். இப்போ துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகம் ஆகிடுச்சு. நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறதே இல்லை. அது உங்கள் வசதி வாய்ப்பு, அதை நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவுனால இன்னைக்கு கிட்னி ஸ்டோன் மெயின் ரீசன். ஏன்னா அதிக புளிப்பு, காரம், உப்பு, மசாலா நிறைந்த எண்ணெயில் பொரிச்ச உணவு, நான்வெஜ் உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, கலரிங் ஃபுட்டு, இதெல்லாம் உங்களுக்கு மெயின் ரீசன் இந்த ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு. அதே போல் நம்மளோட ஃபுட் ஹேபிட்டு டோட்டலாக மாறிடுச்சு. நல்லா தண்ணி குடிக்கணும், நல்ல கல் படியாத அளவுக்கு உணவுகளை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க, சாப்பிட்டோம். இப்போ அப்படியா சாப்பிட்றோம்? மருந்துக்கு சாப்பிடு உணவுன்னா கூட அதை எடுக்க மாட்டேன்றீங்களே. உதாரணத்துக்கு இப்போ வாழைத்தண்டு, இப்போ துளசி ஜூஸு சொல்கிறோம், அதை நீங்கள் மருந்தாக கூட எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. உணவு தான், அதெல்லாம் உணவு தான் மருந்தாக சொல்கிறோம். கொள்ளு எடுத்துக்கலாம், வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம், தண்ணி நிறைய குடிக்கலாம், பார்லி வாட்டர் குடிக்கலாம். உடல் உஷ்ணம் அதிகப்படுத்தாத உணவுகளை நீங்கள் சாப்பிடணும், உஷ்ணத்தை தணிக்கிற உணவுகளை சாப்பிடணும். இளநீர், நன்னாரி, சர்பத்து, இதெல்லாம் ஜென்ரலாக சாப்பிடலாம். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது ரெடிமேட் ஃபுட்டு, காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸு, புரியுதுங்களா? பத்தாத்துக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இப்படி சாப்பிடும்போது ஸ்டோன் கட்டாயம் வருது. அதுவும் நீங்கள் பேஷண்ட் வந்தாங்கன்னா நீங்கள் வெளியூர் ட்ராவல் பண்ணிருக்கலாம்னு கேட்போம். ஆமாம், வெளியே போய்டும். ஏன்னா இப்போ நம்ம ரெகுலர் ஃபுட் ஹேபிட்டு வேறு. ட்ராவலில் நம்மளை என்ன பண்ணுவோம், தண்ணி குடிக்க மாட்டோம், டாய்லெட் போக மாட்டோம், வாஷ்ரூம் போய் யூரின் கழிக்க மாட்டோம். அது இல்லாமல் அங்கே போனால் நம்ம தான் விருந்து தானே, நம்ம கெஸ்ட் இல்லையா அவங்க வீட்டுக்கு, உடனே 3 நேரமாக விருந்து. அப்போ என்ன ஆகும்? அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேக்சிமம் 3 நேரம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதிகம் பேர் இருக்காங்க. அப்போது அதெல்லாம் தான் உங்களுக்கு யூரிக் ஆசிட்னால ஸ்டோனு, கிட்னி ஸ்டோனு, கிட்னி ஃபெயிலியர், பிபி, சுகர், எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட ஃபுட் ஹேபிட். அப்போ இது கிட்னி ஸ்டோனுக்கும் அதுதான் காரணம். அப்போ தண்ணி சரியாக குடிக்கணும், உணவு சரியாக சாப்பிடணும், சிறுநீர் டைமுக்கு பாஸ் பண்ணணும். இது தவறுனா நிச்சயமாக சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் அனைவரும் இன்னைக்கு கிட்னி ஸ்டோனில் பாதிப்பு. அதனால கிட்னி ஸ்டோன் பற்றி பயப்படாதீங்க. அறுவை சிகிச்சை இல்லாமல் குணம் ஆகும் வாய்ப்புகள் மிகுந்து காணப்படுது. வேணுன்றக்க பயன்படுத்திக்கங்க. என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.